வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் செம்ம ரெக்கார்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 284 பாயிண்ட்ஸ் ரைட். ஃபியூச்சர்ஸில் ஸ்பாட்டில் வந்து 135. நான் வந்து வியாழன் ஆகட்டும் புதன் ஆகட்டும் கையான்னு கத்திக்கிட்டு இருந்தேன்ப்பா. மார்க்கெட்டில் இங்கே ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்கான், அந்த சைடு வந்து வேறு மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க அடுத்த மந்த் கான்ட்ராக்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன். எத்தனை பேர் கேட்டிங்கன்றது தெரியாது, பட் அதுதான் நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது மண்டே இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் பெரிய லெவலில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மனசில் ஒரு பயம் என்ன இருந்துச்சுனால், போன தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவு, ஸோ தேர்ஸ்டே இன்னைக்கு ஒரு ஆட்டம் இருந்துச்சு. அந்த ஆட்டத்திலே இது முடிஞ்சிருச்சா அது ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வந்து ஒரு அப் மூவ் எதிர்பார்த்தோம். தேங்க்ஸ் டு யூஎஸ் மார்னிங் ஓப்பன் ஆகும் போதும் இன்னைக்கு வந்து செம்ம மூடில் இருந்துச்சு. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டும் தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது செம்ம பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து தூக்கிடுச்சு. ஆட்டோ நம்பர் ஆகட்டும், ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் டக்குன்னு ரெக்கார்டில் வந்ததில் நிச்சயமாக வந்து கலெக்ஷன் நல்லா தான் இருக்கும். ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்குன்னா ஹோல் எக்கானமி நல்லா தான் இருக்குன்றது ஒரு பாசிட்டிவ் டேட்டாஸ் கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். இதே மாதிரி பேங்க்கும் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 397 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்ம பேசுறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 149 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 364 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. சரியான இது நல்ல கேப் அப். ஸோ இன்ட்ராடே ஸ்விங்ன்றது கிடையாது, நான் மேலே ஏறிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்விங் இருந்துச்சு. சரியா, அந்த ஸ்விங் எவ்வளோன்னு சொன்னால் 135 ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 299 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு எல்லா செக்டர்ஸுமே வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மெயினாக வந்து மெட்டல் 4.5%, 4.77%. மீடியா அதை விட்டுருங்க, அதை ஒதுக்கி வச்சிருங்க. மீடியா வந்து இல்லாத ஒரு விளையாட்டு கிடையாது. அடுத்தது இன்ஃப்ரா, ரியாலிட்டி, டெலிகாம், சிமெண்ட் எல்லாமே வந்து ரெக்கார்ட் மூவ். இதுல மெயினா நம்ம ஹேண்டில் பண்றது, நம்ம வந்து அடிக்கடி பேசுற ஸ்டாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹிந்து காப்பர், நேஷனல் அலுமினியம், என்எம்டிசி, செயில், இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. அதே மாதிரி ஆட்டோ சைட்ல நம்ம பேசாத ஸ்டாக்ஸ், எஸ்காட்ஸ் ஆகட்டும், மதர்சன் ஆகட்டும், அசோக் லைலாண்ட், இதெல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. பந்தன் பேங்க் க்ளோஸ்ட் அபவுட் 4% அப்பு. இது அந்த பாட்டமை டச் ஆகி ரிவர்சலான்றது பார்க்கணும், கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி லெவலில் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் பெட்டர். பிஇஎல், நம்ம பிஇஎல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பை சொல்லியிருந்தோம். ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு அண்ட் அப்சைடில் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. யாராச்சும் வாங்கணும்னு நினச்சால் வாங்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அதை வந்து ஒரு அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அட்வைசரை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அதே மாதிரி பிஹெச்இஎல், ஹெச்ஏஎல், இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக போயிருக்கு. சிமெண்ட் செக்டார், நம்ம என்ன செக்டார் என்ன சிமெண்ட் வாங்கியிருக்கோம் அது ஏறாது, மற்றதெல்லாம் ஏறி இருக்கு. ஜேகே சிமெண்ட்ஸு, ராம்கோ, இதெல்லாம் ஏறி இருக்கு. நம்ம இந்தியா சிமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்தியா சிமெண்ட்ஸும் நம்மளோட ஆவரேஜ் பை ரேட் வந்து 240ல் இருக்கு. இன்னைக்கு 221க்கு வந்திருக்கு. 3% ஏரியும் கொஞ்சம் நஷ்டத்துல தான் உட்காந்துருக்கணும். பட் வி ஹவ் ஆவரேஜ் இட் அவுட் அட் லோவர் எண்ட். அடுத்தது வந்து அல்ட்ராடெக், இது ரெண்டுமே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அல்ட்ராடெக் ஆல்மோஸ்ட் 2.5% அப்பு. சிமெண்ட் இதுக்கு மேலே போகும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே செய்தியில், ரியல் எஸ்டேட்டில் என்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் சேல்ஸ் ஓடிட்டு இருக்குன்றது. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்நேஷ்னலி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கோல்டு வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் மூவ். நீங்கள் வந்து ஸ்பாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2280 அந்த லெவலுக்கு வந்து டாலர் இண்டெக்ஸில், டாலர் டேர்ம்ஸில் போச்சு. ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2267 அந்த லெவல் வரைக்கும் போச்சு. நம்மளோட 24 கேரட் ஹோல்சேல் மார்க்கெட் ஜிஎஸ்டியோட ஆல்மோஸ்ட் 7190க்கு போச்சு. அண்ட் எம்சிஎக்ஸ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 69,400 லெவல் வரைக்கும் போச்சு. 400-500 லெவல் வரைக்கும் உங்களுக்கு போச்சு. ஸோ ரெக்கார்ட் மூவ். எப்பயுமே வந்து ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன்,
யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த 2007 ஞாபகம் இருக்குன்றது கொஞ்சம் அப்படியே பாருங்க. அப்படி ஞாபகம் இல்லாட்டினாலும் அந்த ஏரியாவுக்கு வந்து நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. 2007ல ரேலி, சம்மர் ரேலி, அந்த ரேலியில இன்ஃப்ளேஷன் தார்மாரா இருந்துச்சு, ஸ்டாக் மார்க்கெட் தார்மாரா மேல ஏறிட்டு இருக்கு, கோல்டு விலையும் ஏறிட்டு இருந்துச்சு, அண்ட் ருப்பி வீக் ஆயிட்டு இருந்துச்சு, டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருந்துச்சு. இது எல்லாம் நடந்து அதான் உச்சகட்ட பார்ட்டி. அங்க இருந்து டமார்னு 2008ல கீழே விழுந்துச்சு. அந்த நிலைமை தான் நம்ம போயிட்டு இருக்கோமான்றது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இதுல உலகம் எங்கும், மறுபடியும் நான் சொல்றேன், உலகம் எங்கும் வந்து அந்த பயத்துல இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து கீழே விழுந்தாலும் கவலை இல்லை, நாங்க வந்து செம்ம குரோத்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே வந்து எல்லாரும் சேர்ந்து ஏறும் போதும் நம்மளும் ஏறினா நல்லா இருக்கும், ஃபாஸ்டா ஏற முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி த வேர்ல்டு வந்து அடுத்த ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியா வளரும், அப்ப குரோத் ஃபாஸ்டா இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் பணம் உலகம் எங்கும் இருந்து இங்க வரும். பட் இந்த ஃபால் இருக்குமோன்றது மனசுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா இருக்கும் போதும் அங்கதான் வந்து ஏதோ ஒண்ணுக்கு விதைக்கப்படுது. இந்த விஷயத்த மனசுல ஞாபகம் வச்சுட்டு பொசிஷன் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இந்த தரம் வந்துச்சுனால் பை அ டிப்ன்றது கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க ஒண்ணு. பட் இந்த மூமெண்ட் வரைக்கும், மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மூமெண்ட் வரைக்கும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் கிடையாது, ரைட்? டாலர் இண்டெக்ஸ் ஏறினாலும் ருப்பியும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், 83-60 வரைக்கும் போயிட்டு இப்ப 83-35-40 அந்த ஜோன்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி இது ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே வந்து வருஷம் எலெக்ஷன் சமயத்துல ஒரு 6-8% வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். இந்த வருஷம் இது வரைக்கும் நடக்கல, பட் பார்க்கலாம் எப்படி கவர்மெண்ட் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது. மறுபடியும் நான் சொல்றேன், மற்ற எலெக்ஷன் லாஸ்ட் வந்து ஒரு 40 வருஷமா நடந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் டிசைடட் மேட்ச், ரைட்? டிசைட்ல எவ்வளவு ரன்ல வந்து வின் பண்ண போறாங்கன்றத டிசிஷன், எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட், எவ்வளவு சீட்ல வந்து ஜெயிக்க போறாங்கன்றத டிசிஷன்ஸ். ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு, இதனால ஒரு ரேலி வரும்னு நினைச்சால் இருக்காது. மேபி டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரீ எலெக்ஷன் ரேலி இருக்கு. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், மே மாசத்துல வந்து ஒரு மேஜர் ரேலி இருக்குன்றது பார்க்கலாம். அடுத்த ஒரு 2-3 நாள்ல வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.